ஸோ ப்ளவுஸை வந்து நான் ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், மெஷர்மெண்ட் எடுக்கலை. இது வந்து நம்ம பிட்டில் வரும்ல காட்டன் ப்ளவுஸ் பீஸ் தான் இது. ஸோ இதுதான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம 2x2 எடுக்கிறத விட இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நம்ம பிளைன் சாரீஸ் ஏதாவது வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஓரளவுக்கு சிம்பிள் டிசைன்ஸ் இருக்கிற சாரீஸ்க்கெல்லாம் வந்து இந்த ப்ளவுஸ் போட்டு கட்டினோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து அந்த டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிற அந்த வீடியோவில் கூட ஒரு ப்ளவுஸ் போட்டிருப்பேன், அது காட்டன் ப்ளவுஸ் தான். ஸோ அதை வந்து நம்ம வந்து சாட்டின் சாரீக்கு மேட்ச் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கிளாத் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம நார்மலாக வந்து நான் இன்னும் மெஷர் பண்ணாமல் ஒரு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தோராயமாக எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம எப்போவுமே போடுற மாதிரி கீழே வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச், இது மெஷர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நம்ம கண் அளவு தெரியும்ல. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து மெஷர் பண்ணி லைன் போட்டுக்கோங்க, 1.5 இன்ச் அளவுக்கு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ பேக் ஹைட் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்ச மெஷரில் வந்து 13.5 இருந்தது. ஸோ இதில் வந்து நான் 14 இன்ச் வைக்க போகிறேன், மேலே ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து 14 இன்ச்சாக வைக்க போகிறேன். ஸோ 14 இன்ச் வச்சு நான் லைன் போட்டுட்டேன். ஒரு 32 சைஸ்க்கு வந்து 13லேருந்து 14 வரைக்கும் நீங்கள் ஹைட் வச்சுக்கலாம். ஸோ நான் 13.5 வச்சுருக்கேன். ஸோ 13.5னா இந்த 14 ஏன் வச்சேன் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக தான் சேர்த்து வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ 14 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அகலம் எவ்வளோ ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம், இந்த ஒரு ஃபோல்டில் இந்த அகலம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், செஸ்ட் +6 கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 38 வந்தது இல்லையா? ஸோ 38ஐ 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, நமக்கு வந்து 9.5 வரும். அதோட 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் அப்படியே வந்து தமிழில் சொல்கிறேன், நிறைய பேரோட கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறதால 38 வந்தது. அதாவது செஸ்டோட அளவு, மார்பு சுற்றளவு வந்து 32 இருந்தது, 32ஓட 6 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 6 இன்ச் ஆட் பண்ணால் நமக்கு 38 வருது. 38 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9.5 இன்ச் வரும். அந்த 9.5ஓட 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் அந்த கேல்குலேஷன் சைடில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து 9.5ஓட 1/2 இன்ச் 1/2 இன்ச்சு கூட்டணும்னா 10 இன்ச் வரும். அந்த 10 இன்ச் வச்சு நான் லைன் போட்டுக்கிறேன். இப்போ 10 இன்ச் வச்சு லைன் போட்டனால உள்ளே வந்து 1.5 இன்ச், தையலுக்காக 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். நான் சொன்ன கேல்குலேஷனில் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக 1.5 இன்ச் விட்டால் போதும், தையலுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 1.5 இன்ச் விட்டு லைன் போட்டாச்சு. ஆல்ரெடி நான் வந்து ஷோல்டர் கேல்குலேஷன் சொல்லியிருக்கேன், எந்தெந்த மெஷர்மெண்ட்க்கு எப்படி வைக்கலாம் அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 28-30 நான் சைட்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். 28-30 அப்படின்னா ஒரு 5 இன்ச் வைக்கலாம். 32-34 அப்படின்னா 5.25 வைக்கலாம். 5.25ன்றது 5.25 5.5 அளவுக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் ஒரு 2 மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக வச்சுட்டு போனீங்கனாலே உங்களோட கரெக்டான மெஷர்மெண்ட் வந்துடும். ஸோ இதில் வந்து நான் வந்து 5.25 இன்ச்சு வைக்க போகிறேன். ஷோல்டரோட மெஷர் வந்து 5.25 வைக்க போகிறேன். ஸோ 32 சைஸ்க்கு 5.25லேருந்து 5.5 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம், நம்ம யாருக்கு எப்படி வைக்கணும் அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் இந்த டைரக்ட் மெஷர்மெண்ட் மூடிட்டோம், அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நான் போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல். ஸோ ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுறதுக்கு ஷோல்டர் எவ்வளோ வச்சிங்களோ அதே அளவு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இதை விட ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்மளோட ஆர்ம் ஹோல் ரவுண்டை கால்குலேட் பண்ணி தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு தோராயமாக நம்ம வைக்கிறதுன்ற மாதிரி நம்ம ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறோமோ அதே அளவு ஆர்ம் ஹோல் வைக்கிறோம். ஓகேவா? நான் வந்து 5.25 ஷோல்டர் இருக்கு இல்லையா, 5.5 இன்ச்சா ஆர்ம் ஹோல் வைக்கிறேன். வச்சுட்டு நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுற போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டாச்சு. இப்போ வந்து ஷேப் வந்து நிறைய கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. 1 இன்ச்சு போட்டால் கரெக்டாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக வரும். நீங்கள் நினைக்கலாம் சின்ன சைஸ் அதனால உங்களுக்கு கரெக்டாக வரும், அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா சைஸ்க்குமே வந்து நீங்கள் 1 இன்ச் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். 1 1.25 1.5 போடவே போடாதீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோட்டோஸ் கூட அனுப்பி இந்த மாதிரி ஏன் சுருக்கம் வருதுன்னு கேட்குறீங்க. நீங்கள் கொடுக்குற அந்த ஆர்ம் ஹோல் ஷேப்னால தான் அந்த சுருக்கம் வந்து அதிகமாக வருது. எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்ம் ஹோல் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களோ
போக போக வந்து உங்களுக்கு ப்ளவுஸோட மெயின் பீஸில் சுருக்கம் வரும். அதே மாதிரி ஸ்லீவோட ஷேப் கரெக்டாக போடலன்னா ஸ்லீவில் சுருக்கம் வரும். ஸோ அது கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். 1 இன்ச் இல்லைன்னா 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஆமோலுக்கு ஷேப் கொடுக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம ஷேப் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது நமக்கு 7.25 வருதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 7.25 வருது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட் கிடைக்கல, உங்களுக்கு வந்து இதே வந்து நான் இப்படி கால்குலேட் பண்ணால் எனக்கு 7.25 அளவுக்கு வருது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7.25 அதாவது உங்களுக்கு வர வேண்டிய மெஷரை விட அதிகமாக வருது அப்படின்னா இந்த லைனை 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. இதே வந்து எனக்கு 7.25க்கு பதிலாக 6.25 வருது, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லைன்லேருந்து இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கிட்டு திரும்பவும் ஷேப் போடுங்க. உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்துடும். ஸோ ஆமோலை வந்து நம்ம கரெக்டாக போட முடியாதுன்னா இப்படி செக் பண்ணி தான் போடணும். அப்போ தான் நம்மளோட ஆமோல் ஃபிட்டிங் சுருக்கம் இல்லாமல் அழகாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் பாட்டுக்கு போட்டுட்டு சைடில் பிடிச்சிக்கலாம் சரியாயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக வராது. இந்த ஆமோலை நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம ஷேப் கொடுத்தோம்னா தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம போட்டுட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்கோட வித்து 2.25 தான் கொடுக்குறேன். நான் இதையுமே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 32 சைஸ்க்கு வந்து 2.25 தாராளமாக போதும். ஸோ டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்த ப்ளவுஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு வைடு வந்து 2.25 வச்சுருக்கு, அந்த அளவுக்கு வைடு வருது. நீங்கள் இன்னும் வந்து அகலம் வச்சிங்க அப்படின்னா ஷோல்டர் ஃபால் ஆகுற மாதிரி ரொம்ப வைடராக தெரியும். பாடி சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதால நம்மளோட ஷோல்டர் அந்த நெக்கு கிட்ட வந்து ரொம்பவே வைடாக தெரியும். ஸோ 2.25 வந்து 32 சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இதுவுமே இதே மாதிரி நீங்கள் ஒரு 2 மெஷர்மெண்ட்டுக்கு அதாவது 28 30க்கு வந்து 2 இன்ச் வச்சிங்கன்னா போதும். 32 34க்கு 2.25, 36 38க்கு 2.5 இந்த மாதிரி ஒரு 2 மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் 1/4 இன்ச்சு அதிகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட நெக் மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இதுக்கு வந்து டெப்த்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச் அளவுக்கு வைக்கிறேன். ஸோ கழுத்து இறக்கம் நெக்கோட டெப்த்து கழுத்து இறக்கம் 7 இன்ச் வச்சுருக்கேன். இதையே நான் ரவுண்ட் போட்டுக்கிறேன். இவ்வளோதான் நம்ம வந்து பேக் வந்து நம்ம எடுத்து வச்ச மெஷர்மெண்ட்டை கால்குலேட் பண்ணி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் மார்க் பண்ணுறதுக்கு இந்த 10 இன்ச்சில் லைன் போட்டிருக்கோம்ல, அந்த 10 இன்ச்சு லைனும் அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் லைன் போட்டோம்ல, அதையும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கண்டினியூ பண்ணிவிட்டோம். இப்போ வந்து இந்த ஆமோல் நான் வந்து 5.5 வச்சலாம். நீங்கள் எவ்வளோ வச்சிங்களோ அந்த ஆமோல் மெஷரை இங்கே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஷோல்டர் வந்து எப்படி வச்சாங்க, ஷோல்டர் வந்து என்ன கேல்குலேஷனில் வச்சாங்க நீங்கள் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகலாம். இது வந்து ஒரு ஜென்ரலாக தான் நான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஒரு 7 இன்ச்சுக்கு மேலே இறக்கம் வைக்கிறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஷோல்டரை நீங்கள் நான் சொன்ன ஒரு மெஷருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து நெக்கை மேலே போடுறவங்களா இருக்கீங்க, ஒரு 5 இன்ச்சு 4 இன்ச் அந்த மாதிரி போடுறவங்களா இருக்கீங்கன்னா இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இதையே ஃபாலோ பண்ணி நீங்கள் 5 இன்ச் 4 இன்ச் அளவுக்குலாம் வந்து நெக்கு போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் 7 இன்ச் அபவுக்கு தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த நெக்கோட அகலமும் ஷோல்டரோட அகலமும் எப்படி வைக்கலாம்னு சொன்னால் அந்த மெத்தட் வந்து நெக்கோட இறக்கம் 7 இன்ச்சுக்கு கீழே போடுறவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். 7 இன்ச்சுக்கு மேலே போடுறவங்களுக்கு ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இன்னும் வந்து அடுத்தடுத்த வீடியோங்களை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன ஆகும், நம்ம வந்து ஷோல்டரை வந்து எந்தெந்த மெஷர்மெண்ட்க்கு எப்படி எப்படி வைக்கணும், எந்தெந்த நெக்குக்கு எப்படி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் கூட சீக்கிரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் ஆர்மோல நம்ம போட்டுட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். 11.5 இருந்தது. அதோட 1 இன்ச்சு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ 1 இன்ச் எதுக்கு அப்படின்னா மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு. ஸோ 1 இன்ச் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 12 இன்ச் 12.5. ஸோ அந்த 12 இன்ச்லேயும் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நெக்கோட இறக்கும், ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கும் 6 6.25 6.5 7 7.25 7.5. இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் 6.25 இன்ச் வைக்க போகிறேன். 32 சைஸ்க்கு 6.25 போதும். ஸோ இங்கே நம்ம மார்க் பண்ணிட்டோம்ல. இப்போ வந்து இங்கே அதாவது நெக் சைடில் நம்ம வந்து ஷேப் கொடுக்க போகிறோம். ஸோ ஷேப் கொடுக்குறதுக்கு நெக் சைடில் நீங்கள் வந்து 2 இன்ச் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். ஷேப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அப்படி இல்லைன்னா 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, இங்கே செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப். இப்போ வந்து நான் 2 இன்ச் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 இன்ச் எடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த அளவுக்கு கேப் இருக்கு. ஸோ எவ்வளோ கேப் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் அளவுக்கு கேப் இருக்கு. ஸோ இப்போ இந்த சைடில் நான் 2 இன்ச் வைக்கிறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இது 2 இன்ச் வச்சதுக்கப்புறம் இங்கே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 4.5 இன்ச் இருக்குது. ஸோ 4.5ல் நம்ம மிடில் ஒரு டாட் பிடிப்போம், அது ஒரு 1/2 இன்ச்சு போகும், மேலே ஒரு 1/2 கீழே ஒரு 1/2 மொத்தமாக சேர்த்து 1.5 இன்ச்சு போயிடுச்சுன்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து 3 இன்ச் அளவுக்கு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச்சே போதும். ஓகேவா? ஸோ 2 இன்ச் எடுக்கிறதுனா 2 இன்ச் எடுத்துக்கலாம், 1.5 இன்ச் எடுக்கிறதுனா 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆமோல் சைடில் இங்கே 1.5 இன்ச் எடுத்திங்கன்னா இங்கே 1 இன்ச் எடுத்துக்கோங்க. இங்கே 2 இன்ச் எடுத்திங்கன்னா இங்கே 1.5. இங்கே எடுக்கிறதோட 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் 2 இன்ச் எடுக்க போகிறேன். அதே வந்து இந்த பக்கத்தில் 1.5 இன்ச் எடுக்க போகிறேன். இது எதுக்கு இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம கப்போட ஷேப்பு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து நெக் சைடில் கொஞ்சம் மேலேயும் ஆமோல் சைடில் கொஞ்சம் கீழேயும் இருக்கும்போது தான் நமக்கு அந்த கப் ஷேப்பு கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நார்மல் ப்ளவுஸ் சார்ட் மார்க்கிங்லலாம் சொல்லியிருப்பேன் எப்படி நம்ம ஷேப் போடணும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு இதை வந்து 3ஆக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து 3ஆக டிவைட் பண்ணிக்கலாம். 8.5 இருக்குது. 8.5 இன்ச்சை வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2.25 அளவுக்கு வரும். ஓகேவா? 2.25 அளவுக்கு வரும். ஸோ இது நம்ம லைன் போட்டுட்டு இந்த நெக் சைடில் இருந்து இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு மிடில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஆமோல் சைடில் இருந்து இந்த மிடிலுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு வரும்போது இப்படியே எடுத்துகிட்டு வரலாம். இங்கே பாருங்கள், இந்த லைனை வந்து இப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த லைனை இப்படி போய் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் வந்து ஜாயின் ஆகுதுல்ல. ஸோ இப்போ வந்து இதே மாதிரி நம்ம கட் பண்ண இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வந்து நம்ம ஷேப் கொடுக்கணும். லைட்டாக கர்வ் கொடுத்து இந்த இடத்துலையும் அப்படியே கர்வ் கொடுத்து தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். வளைவாக தான் வரணும், கோடு மாதிரி வரக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த கப்பை எடுத்துக்கோங்க. கப் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கப் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்குக்கும் நம்ம ஷேப் கொடுத்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் ஆமோல் எப்படி போடலாம் அப்படின்றத பாருங்கள். ஃப்ரண்ட் ஆமோலுக்கு இப்போ இந்த அளவுக்கு நான் கிளாத் மார்க் பண்ணியிருக்கலாம், அதே அளவுக்கு இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இதையும் நான் வந்து ஃபஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணுற அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை இப்படி எடுத்துகிட்டு போங்க. இங்கே நம்ம லைன் போட்டிருக்கோம்ல, இந்த லைன் இங்கே வரைக்கும் வரணும். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு எனக்கு போடுறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்காக தான். நீங்கள் எல்லாரும் இப்படி போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஷேப் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இப்படி வந்து நம்ம லைன் போட்டுட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 5 கிட்ட வருது, 5 இன்ச்சு கிட்ட வருது. இதில் பாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு. ஸோ இதில் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து இந்த கார்னர்லேருந்து 3/4 இன்ச் அளவு வரணும். ஷேப்புக்கு 3/4 இன்ச் அளவு வந்தால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேப் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படி வெளியே வந்து இங்கே போய் டச் ஆன மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், நமக்கு அழகாக வந்து கரெக்டான ஷேப் வந்துடும். இப்போ இந்த லைன் மாதிரி போடாமல் இதை அப்படியே ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் கஷ்டம் இல்லாமல் இந்த மாதிரி ஈஸியாக வந்து இந்த ஷேப் போட்டுடலாம், ஃப்ரண்ட் ஷேப். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் இங்கே கட் பண்ணும்போது இப்படி கொஞ்சம் கிராஸாக எடுத்துக்கோங்க. எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது தான். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தேவையில்லை. ஓகேவா? நான் எதுக்காக எல்லாத்துலேயும் என்னோடதுலேயும் நான் காட்டுறேன், சின்ன மெஷர்மெண்ட்லேயும் காட்டுறேன்னா நீங்கள் அதை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் காட்டுறேன். ஓகேவா?
ஸோ இப்போ கட் பண்ணிட்டோம். இந்த ஜாயினை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த நாட்ச் எல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இங்கே நம்ம லைன் போட்டிருக்கோம்ல, இங்கே ஒரு நாட்ச், இதில் ஒரு நாட்ச், அதுக்கப்புறம் இதை ஃபோல்ட் பண்ணி மிடில் ஒரு லைனு, ஷோல்டரோட மிடில் பேக் டாட்காக ஒரு லைன். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி நெக்கு கிட்ட இருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிராஸாக எடுத்துக்கணும். நெக்கு கிட்ட இருந்து எடுக்கணும், அப்படியே கிராஸாக எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்ததுக்கப்புறம் இதுலேயும் நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். டாட்டுக்கும் நான் மார்க் பண்ணிடுறேன். டாட் வந்து இப்போ பாருங்கள் 32 சைஸ்க்கு. இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் டாட்டோட சார்ட் வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க எப்படி போடணும் அப்படிங்கிறத. ஸோ 32 சைஸ்க்கு இங்கேருந்து 2.5 2.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1.25 1.5 வரைக்கும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஷேப் எப்படி கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியணும், கொஞ்சம் பெருசாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா 1.5 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம். நார்மலாக வந்து 1.25 போதும் 32க்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 1.25. ஸோ இப்போ இந்த லைன் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த மிடில் இருக்கிறத நான் பிடிச்சிக்கிறேன், ஃபோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு இதை வந்து அப்படியே நம்ம நாட்ச் போட்டு வச்சுக்கலாம். ஸோ போட்டாச்சு. இதோட டெப்த்தெல்லாம் எப்படி போடணும், எந்த அளவுக்கு இறக்கம் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ சின்னதாக ஷார்ட்டாக உங்களுக்கு இதுலேயும் சொல்கிறேன். நம்ம வந்து டக் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா செஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1/2 இன்ச்சு. செஸ்ட் டிவைடட் பை 4 அப்படின்னா 32 டிவைடட் பை 4 8, அதோட 1/2 இன்ச்சு சேர்த்துனா 8.5 இன்ச்சு. ஓகேவா? அதுதான் வந்து நம்மளோட டக் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இறக்கத்துலையோ இல்லை 1.25 இன்ச் அளவு இறக்கத்துலையோ அந்த டாட் வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த டாட் வந்து இந்த அளவில் வரணும், இந்த அளவுக்கு லென்த் வரணும். இந்த டாட் வந்து 2.5 அவ்வளோதான், அதுக்கு மேலே வரக்கூடாது. 1.5 to 2.5 அதுக்கு மேலே வரக்கூடாது. ஸோ இதுக்கும் கேப்புமே அதே அந்த 1.5 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு இங்கே ஒரு டாட் நெக்குக்கும் பட்டிக்கும் மிடில் வரணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே கேப் இங்கேயும் வரணும். ஆமோல் டாட், இங்கேருந்து ஒரு டாட். ஓகேவா?